திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றுவது குறித்த சர்ச்சை கடந்த 4-5 தினங்களாக தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுற திருப்பரங்குன்றத்துல மலை மேல தீபத்தூர்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கடந்த 1ஆம் தேதி நீதிபதி ஜே சாமிநாதன் உத்தரவிட்டிருந்தாரு. 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த தீப திருவிழா அந்த இடத்துல தீபம் ஏற்றாததோட அது பிரச்சனைகளுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிச்சதோட இல்லாம மலை மேல தீபம் ஏற்றாத ஒரு சூழ்நிலையில நேற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அதாவது காலையில நடைபெற்ற விவகாரத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நீதிபதி நேற்று காலை முதல் வழக்காக அது எடுக்கப்படும் சொல்லி எடுத்து விசாரிச்சாங்க. அப்போ நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் பிறப்பிச்சதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னும், இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக கருதப்பட்டு உடனடியாக நேற்று மாலை 5 மணி அளவுல அந்த வழக்கானது கையில் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து 7 மணி அளவுல அவர் விளக்கு அதாவது தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. மேலும் இது குறித்த நிலை அறிக்கைகளை தாக்கல் செய்யறதுக்கு போலீஸ் கமிஷனர் லோகநாதன், மதுரை கமிஷனர் லோகநாதனுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இதுல நேற்றும் விளக்கேற்றாத ஒரு சூழ்நிலையில நேற்று போனவங்களை வழக்கு மேலும் மேல் விசாரணைக்கு போயிருக்கு. அதனால தற்போது விளக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க போலீசார் திரும்ப அனுப்பின நிலையில அங்க 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போலீசார் அந்த தீபமேற்ற போனவங்க கிட்ட தெரிவிச்சாங்க. இது ஒரு மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில இன்று காலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் அந்த வழக்கானது இன்று காலை நீதிமன்ற அவமதிப்பாக கருதி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் மலை ஏற்றதால நீதிமன்ற அந்த அவமதிப்பு வழக்கானது தொடரப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது வரக்கூடிய 9ஆம் தேதி அன்னைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது 10:30 மணி அளவுல மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி அதுக்கு உண்டான விளக்கம் அளிப்பார் கூறப்பட்ட நிலையில தற்போது வரை அவர் ஆஜராகல அப்படின்னு சொல்லி கூறப்படுது. மேலும் தமிழக அரசுக்கு எதிரான இந்த நீதிமன்ற வழக்கை 9ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால தற்போது இந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி சுவாமிநாதன் தெரிவிச்சிருக்கிறாரு. உயர்நீதிமன்ற உத்தரவை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என சிஎஸ்எஃப் கமாண்டர் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுவாமிநாதன் தற்போது உத்தரவிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே அந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களை வைத்து நீங்க போய் மேல போய் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் போய் ஏற்கனவே உத்தரவு கொடுத்திருந்த நிலையில அதை சிஐஎஸ்எஃப் போலீசார் அதுக்கு போகல அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதே மாதிரி அவங்க போக தயாராக இருந்தாலும் அவங்களுக்கு போதிய ஒத்துழைப்புகள் மாநில அரசு கொடுக்கணும். மாநில போலீசார் எதுவுமே செய்யாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் பதில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள பதில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த அவமதிப்பு வழக்கு தொடர்பா கலெக்டர் நேரில் ஆஜராகிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்த நிலையில தற்போது வரை ஆகாத ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கானது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.